தாத்தாக்களின் சேட்டைகள், கார் கழுவ எதுக்கு பெண்கள், ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிச்ச படத்தோட ப்ரோமோ வெளியாயிருக்குது. இந்த ப்ரோமோ எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நான் உங்க ஜிசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட் சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த ப்ரோமோவோட ரிலீஸ் டைம்லயே ரஜினிக்கு கமலுக்கும் ஒரு பெரிய ஈகோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. அது என்ன ஈகோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோமோவோட ரிலீஸ் டைமிங் எப்போ 12:07. ஏன் 12:07க்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஏன் 12 மணிக்கு பண்ண தெரியாதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம். அதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஜினியோட பிறந்த நாள் டிசம்பர் 12, கமலஹாசனோட பிறந்த நாள் நவம்பர் 7. இததான் 12:07 அப்படிங்கிற மாதிரி போட்டு இந்த படத்தோட ப்ரோமோவை 12:07க்கு இறக்கியிருக்காங்க. தாத்தாக்களின் சேட்டைகள், கார் கழுவ எதுக்கு பெண்கள். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோமோல வந்து எப்படி காமிச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 80ல உள்ள காலகட்டத்துல நடக்கிறது மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸ்டைல்ஸ் எல்லாமே, அதாவது அதுல இருக்கிற எல்லாமே வந்து 80 காலகட்டத்துல இருக்கிற பொருட்கள் அப்படிங்கிற மாதிரி. சரியா? அதாவது அதுல குறிப்பா எப்படி காமிச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஜினி பெருசா கமல் பெருசா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ பிரச்சனை மாதிரியே ஸ்டார்டிங்ல இருந்து காட்டுறாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 ஜாக்கெட் இருக்குது. 2 ஜாக்கெட்ல வந்து கேக்குறாங்க, இந்த இந்த ஜாக்கெட்டை ரஜினி செலக்ட் பண்ணதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆமா சார் செலக்ட் பண்ணிட்டான்னு சொன்னோன்னே கமல் சார் வந்து உடனே வேற ஜாக்கெட் எடுத்து அவர் வந்து போடுறாரு. சரியா? அதே மாதிரி அடுத்து 2 ஷூ காட்டுறாங்க. ரஜினி வந்து கேக்குறாங்க, இந்த ஷூவை வந்து கமல் சார் செலக்ட் பண்ணதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு வந்து ஆல்ரெடி அந்த ஷூவை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரஜினி அவர்கள் வந்து ஒரு ஷூ எடுத்து போடுறாரு. சரியா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்திலயுமே அழகா காமிச்சிருந்தாங்க. 2 பேருமே பெரிய ஹீரோ, யாருக்கும் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி மாசா காட்டணும்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த ப்ரோமோல வந்து ஒரு சீன்ல கார் கழுவ பெண்களை விட்டுருக்காங்க. சரியா? நான் என்ன கேக்குறேன்னா, கார் கழுவ எதுக்கு பெண்கள்? ஆல்ரெடியே 2 பேருமே ஒரு மாஸ் ஹீரோ. ஆல்ரெடி அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஒரு ஜாலியான படம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மாஸா காட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ப்ரோமோயும் உருவாக்கியிருக்காங்க. சரி, அந்த கார் கழுவ பெண்களை விட்டுருக்காங்களா, அந்த இடத்துல பெரிய பெரிய ஜிம் பாய்ஸ வந்து இறக்கியிருக்கலாம்ல. அப்படி இறக்கும்போது இன்னும் எப்படி இருக்கும்னா, மாஸ் ஹீரோ என்ட்ரி குடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. ஆனா கார் கழுவ பெண்களை விட்டுருக்காங்க. அந்த பெண்ணும் ஒழுங்கா நார்மலா இருந்தா கூட தெரியாது. ஒரு மாதிரி ஒரு மாதிரி வளைஞ்சு நொளைஞ்சு நடக்கிறதும் சரி, ஒரு மாதிரி சினுங்கிறதும் சரி, இந்த மாதிரி எல்லாம் காட்டும்போது ஒருவேளை ஜாலியான படம் வேணும், ஜாலியான படம் வேணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது இந்த ஜாலி தான் கேட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி என்ன பொறுத்தவரைக்கும் தோண வைக்குது. இந்த வீடியோ பார்க்குற நீங்க பெண்கள கார் கழுவ விட்டுருக்காங்கல்ல, இத உங்களுக்கு எந்த அளவுக்கு எப்படி ஃபீல் பண்ண வைக்குது? அத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததாட்டு அதே ப்ரோமோல ஒரு சீன்ல ரொம்பவே ஃபன்னாட்டு யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினியும் கமலும் கார்ல ஏறுறாரு. அந்த கார் கீய தூக்கி போடுற ஸ்டைலே வித்தியாசமா இருந்துச்சு. பட் ஏறுன பிறவு பின்னாடி யார் இருக்காங்கன்னா, நெல்சனும் அனிருத்தும் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு கமல் சார் கேட்குறாரு, இந்த படத்துக்கு யாரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுவும் த்ரில்லிங்கா கேட்குறாங்க. அதே மாதிரி உடனே ரஜினி அவரும் கேட்குறாரு, சொல்லுங்கப்பா இந்த படத்துக்கு யாரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க 2 பேருமே முழிச்சுட்டு இருக்கிறாங்க. அது பார்க்குறதே சூப்பரா இருந்துச்சு, மாஸா இருந்துச்சு. நமக்கே அது இந்த படத்துல வந்து கமல் ஹீரோவா இருக்குமோ, ரஜினி ஹீரோவா இருக்குமோ, இல்லன்னா 2 பேருமே ஹீரோவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. பட் அது வந்து அவங்க குறையே சொல்ல முடியாது. சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரோமோல ரஜினி, கமலும் யாரு ஹீரோ இந்த படத்துல அப்படிங்கிற மாதிரி நெல்சன்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்தா, அப்படியே இன்னொரு பக்கம் சோசியல் மீடியால பார்த்துக்கிட்டோம்னா, அங்க வந்து ஃபேன்ஸ் ஹேஷ்டேக் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு குழு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் சார் பேர் தான் வரணும். 2வது வந்து ரஜினி சாரோட பேர் 2வதா வரணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்படியே இன்னொரு குழு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல இல்ல ரஜினி பேர் தான் ஃபர்ஸ்ட் வரணும். 2 தான் கமல் சாரோட பேர் வரணும் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே அவங்களுடைய ஃபேன்ஸ் ஹேஷ்டேக் வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இவங்க 2 பேருமே சேர்ந்து நடிக்கிறது ஒரு மாஸான மூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியாகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 45 வருஷம் கழிச்சு இவங்க சேர்ந்து நடிக்கிறாங்க. சரியா? ஆ அதுவுமே ஒரு மாஸ் என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியாகணும். குறிப்பா ஃபர்ஸ்ட்டு 1975ல அபூர்வ ராகங்கள்ல வந்து ரஜினிகாந்த் அறிமுகமானாரு. சரியா? முதல் படம். அப்போ
கமல் வந்து ஹீரோவாகவும், ரஜினி ஒரு சிறிய கதாபாத்திர ரோலாவும் தான் நடிச்சிருந்தாரு. சரியா? 1975ல. அடுத்தது 1976ல 3 முடிச்சு படத்திலயும் சேர்ந்து நடிச்சாங்க. அதுல வந்து ரஜினி வில்லன் கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. அடுத்ததாட்டு 1977ல கமல் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்திலயும், ரஜினி முன்னாள் கணவராகவும் நடிச்சிருந்தாரு. சரியா? இப்படிங்கிற மாதிரி நெறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. 16 வயதினிலேயே அப்படிங்கிற மாதிரி ஒரு படமும் நடிச்சிருக்காங்க. ஆடுபுலி ஆட்டம், அப்புறம் வந்து அவள் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க. நினைத்தாலே இனிக்கும் அதுலயும் நடிச்சிருக்காங்க. இப்படிங்கிற மாதிரி நெறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. சொல்லிட்டே போலாம். ஆனா, அவங்க 2 பேருமே சேர்ந்து நடிச்சு, படத்த விட்டு கிட்டத்தட்ட 45 வருஷம் ஆகுது. 45 வருஷம் கழிச்சு, இவங்க 2 பேருமே சேர்ந்து நடிக்கிறது மாஸ் மூவ்மெண்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த படத்த இயக்குறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்சன். இந்த ப்ரோமோ பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாரி பார்த்தோம்னா, பொதுவா நெல்சன் படம் எடுக்கிறதுனாலே ஹீரோவுக்கு அதிகமா டயலாக் இருக்காது. பட் டயலாக் இல்லாட்டாலுமே, அந்த ஒரு கதைய வந்து அவரு புரிய வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்ஷன் மூலமா அழகா, மைல்டா எப்படி புரிய வைக்க முடியுமோ த்ரில்லிங்கா வந்து காட்டுவாரு. சரியா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஸ்ட் விஜய் நடிச்ச படம். அதுவுமே வந்து விஜய்க்கு அந்த அளவுக்கு டயலாக் கிடையாது. பட் வந்து ஆக்ஷன்ல வேற லெவல்ல சூப்பரா வந்து காமிச்சிருந்தாரு. சரி, இன்னொரு பக்கம் ஜெயிலர் படத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல ரஜினி சார் தான் வந்து ஹீரோவா நடிச்சிருந்தாரு. அதுலயுமே அவருக்கு அதிகமா டயலாக் இருக்காது. பட் ஆக்ஷன் வந்து வேற லெவல் பங்கமா இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ ரஜினியும், கமலையும் சேர்த்து வச்சு ஒரு படம் எடுக்குறாங்கல்ல. இந்த ப்ரோமோலயுமே நெல்சன் வந்து சேம் ஸ்டைல தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த ப்ரோமோலயுமே அதிகமா டயலாக் குடுக்கல. பட் லாஸ்ட்ல ஒரு டயலாக் குடுத்திருந்தாங்க. அந்த டயலாக்கு சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே மக்கள் மத்தியிலேயே அந்த அளவுக்கு வந்து பரபரப்பா பேசப்படுது. யாரு ஹீரோ? யாரு ஹீரோ இந்த படத்துல? 2 பெரிய நடிகரும் இருக்கிறாங்க. யாரு ஹீரோ? அப்படிங்கிற மாதிரி வைக்கிற அளவுக்கு இருக்குது. பட் எனக்குமே அப்படிதான் வந்து தோணுது. இதுல யார் ஹீரோவா இருப்பாங்க? அப்படிங்கிற மாதிரி கிரியேட்டிவா யோசிப்பாரு நெல்சன். இந்த படத்துல யார் மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிருத். அனிருத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மியூசிக் பண்ணாலே வந்து மாஸா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு கலக்குன்னு கலக்கிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம, இப்போ 2 பெரிய தலைவர் இருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து நடிக்கிறாங்க. 2 பேருமே மாஸ் ஹீரோ தான். இந்த 2 ஹீரோ வச்சு பங்கமாட்டு ஒரு பாட்டு பிச்சு தள்ளிருவாரு அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். இந்த படத்துக்காக பாட்டு இன்னும் வந்து வெளியிடல. பட் இந்த படத்துல உள்ள பாட்ட வந்து வெளியிட்டாங்கன்னா, வேற லெவல் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். அப்படி பாடுவாரு அனிருத் அவர். என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி, கமல் 2 பேருமே பெரிய மாஸ் ஹீரோ. இவங்க 2 பேருமே சேர்ந்து நடிக்கிறதே அப்படிங்கிற மாரி சொல்லதே ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். அது மட்டும் இல்லாம, இவங்கள வச்சு இப்ப படம் எடுக்கிறதுக்காக நெறைய பெரிய பெரிய டைரக்டர் வந்து முன் வந்தாங்க. பட் இவங்கள வச்சு எடுத்துக்கிட முடியாது. என்னால எடுத்துக்க முடியாது. அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒதுங்கி தான் போனாங்க. உடனே நெல்சன் வந்து என்ட்ரி குடுத்தாங்க. நான் உங்க 2 பேத்த வச்சு நான் படம் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ட்ரி குடுத்தாரு. அதே மாதிரி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோயும் வெளியிட்டிருக்கிறாரு. இத பார்க்கிறதே ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த ப்ரோமோ. ப்ரோமோ பத்தி குறையே சொல்ல முடியாது. மாஸா, சூப்பரா ஒரு யோசிக்கிற விதமாட்டு வந்து அழகா இருக்குது. கண்டிப்பா இந்த படமும் ரொம்பவே அழகா நெல்சன் வந்து கொண்டு வருவாரு அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்க கண்டிப்பா ரஜினி, கமல் சேர்ந்து நடிச்ச இந்த ப்ரோமோவ நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இந்த ப்ரோமோவ நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த ப்ரோமோ எப்படி இருந்துச்சு? நெல்சன நீங்க எந்த அளவுக்கு பாராட்டுறீங்க? இந்த கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.